But I know it's a matter of speech. I understand your feeling, and I'm sure your husband does too. I love you all. I love your husband. I love your family. I love you all. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்களை பாக்குறதுக்கு கேரளாவில இருந்து ரஃபி சகனம் அப்படிங்கிற ஒரு கணவன் மனைவி நடைபயணமா வந்திருக்காங்க. தளபதி சிஎம் விஜய்னு கழுத்துல ஒரு போர்டு வச்சுக்கிட்டே நடந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 32 நாட்கள் தோராயமா 500 கிலோமீட்டர் நடந்து முதலமைச்சர் விஜயோட நீலங்கரை இல்லத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நடைபயணத்தோட நோக்கமே முதலமைச்சர் விஜயை பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்லணும். தலைவா, என்னோட அன்பு எப்பயுமே உனக்கு இருக்கும். அதுவும் விஜய்ன்றனாலதான், மத்த எவன் நாடுங்க நாங்க போயிருக்கவே மாட்டேன். விஜய் மட்டும்னாலதான் நானே இறங்கி போறேன். என் பிள்ளைய முதல்ல நான் விட்டுட்டு போறேன். இன்னைக்கு விஜய பாக்குறேன். வர்றப்ப கூட எவ்வளவு பேச்சு நீங்க கேளுங்க. இன்னைக்கு நான் பார்க்காம அந்த இடத்த விட்டு நான் கிளம்ப மாட்டேன். தலைவனை நான் பாப்பேன். பார்த்துட்டு அந்த இடத்துல நான் கட்டிப்பிடிச்சு அழுதுருவேனு. அவ்வளவு பிடிக்கும் விஜய். உயிர் என்ன எனக்கு. விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. நானும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நாங்க நின்றோம்ல, என்ன பிரயோஜனம்? மணி என்ன 1 மணி ஆயிடுச்சு. நான் காலையில இருந்து நிக்கிறேன். அங்கிட்டு மட்டும் வந்துட்டு போனா என்ன அர்த்தம்? அப்ப இங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா? அவ்வளவு ஆர்வமா நின்றோம்ல, எவ்வளவு நெருக்கடியில. இதே எத்தனை முறை சொல்லுவீங்க? இதே அப்ப நேரம் ஆனா அங்க கம்மி பண்ண வேண்டியதானே, நேரத்தை கம்மி பண்ணி இங்க வர வேண்டியதானே. வந்து ஒரு கைய கூடவா காமிக்க முடியாம நேரம் ஆயிடுச்சு. அவருக்குலாம் ஓட்டு இல்லங்க. வராது, எங்களுக்கு பேச்சு வராது, அழுதான் வரும். சரிம்மா. எதுக்கு இங்க எதுக்காக வந்தீங்க? யாரை பார்க்க வந்தீங்க? விஜய் மாமா. எங்களுக்கு எப்பவுமே வேணும். ஓகே. அவர் எங்களுக்கு அண்ணா. அண்ணா, தாய் மாமா எல்லாமே அவர். எல்லாமே அவர்தான். ஏன் இவ்வளவு பிடிக்குது? என்ன காரணம்? எல்லாமே அவர்தான். ஏன் அதான் ஏன் இவ்வளவு பிடிக்குது? சென்டிமென்ட் ஃபீல் ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் 10 வயசுல இருந்து பாத்துனேன். அவர் படம் மொத்தமே எனக்கு பிடிக்கும். பாவனை சொல்லிட்டு ஆர்வமா வந்தா நான் ரொம்ப பார்க்க முடியல. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். சரிம்மா. வீடியோ பார்த்தா கூட நல்லா இருக்கும். ஏமா கண்ணீர் விடுற? பார்க்க முடியல. அவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய் அண்ணா. உங்களை நாங்க எப்ப பாப்போம்? ஐ லவ் யூ விஜய் அண்ணா. ஐ லைக் யூ விஜய் அண்ணா. ரொம்ப எக்ஸைட்டடா வந்தோம். விஜய் அண்ணாவை பார்க்கலான்னு வந்தோம். தளபதி 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 தலைவர் தலைவர் பார்க்கணும்னு ஆர்வத்தில் வந்தேன். ஆனால் பார்க்க முடியல, லேடிஸாக இருக்கிறதுனால. இங்க வந்து எப்போதுமே சிங்கிளாக தான் வரும். பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். கெரியரோட உச்சம்னா அவர் தளபதி, இளைய தளபதி அந்த உச்சம். இப்போ வந்து அவர் வரதுனால முதலமைச்சர்ன்ற இந்த உச்சத்தில் ஏற்றணும்னு எங்களுக்கு ஆசை. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தளபதி ஃபேன் தான். அவரை கிட்ட பார்க்கலான்ட்டு தான் வந்தோம், ஆனால் கிட்ட பார்க்க முடியல. தூரத்துலேருந்து தான் விஜய் அண்ணாவை பார்க்க முடிஞ்சது. நான் கண்டிப்பாக வந்து விஜய் நான் நேரில் பார்த்து ஃபோட்டோவும் எடுப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம நிறைய சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல நம்ம அனைவருமே சேர்ந்து செயல்படணும். ஸோ நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் அதுல நன்மைகள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, சில பெண்கள் வந்து அதாவது அவங்களுடைய கணவரை விட ஒரு நடிகரை குறிப்பிட்டு அவங்கதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மற்ற சமுதாயத்து பெண்களா இருந்து அவங்க சொல்லும் போதே நமக்கு என்னவாகுதுன்னா, இப்படி தவறான போக்குல போறாங்களே, ஒரு கணவரை விடவா ஒரு நடிகரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்னா கணவருங்கிறவரு, அவங்க கூடயே இருக்கிறவரு, எல்லா குறை நிறைகளும் என்னவாகும் அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு முழுக்க முழுக்க வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்து, இவங்க பிள்ளைகளை பார்த்து, இவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய்கிட்டு இருக்கிற கணவர் திடீர்னு என்ன பண்றாங்க, அவரை விட்டுட்டு ஒரு நடிகர், அந்த நடிகர் என்ன பண்ணல, உங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுத்ததும் இல்லை, உங்ககிட்ட அவங்க பேசுனதும் இல்லை, கொண்டதும் இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட உங்களுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. திரையில பாக்குற ஒரு நடிகர் ஒரு கணவரை விட, முழு பொறுப்பையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு கணவரை விட உங்களுக்கு அதிகமா பாசமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆதங்கம் வருது. இது மற்ற சமுதாயத்து பெண்கள் சொல்லும் போதே நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இஸ்லாமிய சமுதாயத்துல இப்படி பெண்கள் ஒரு நடிகருக்கு பின்னாடி ஒரு பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி என்னுடைய கணவரை விட எனக்கு இவங்களை பிடிக்கும், எனக்கு வந்து எப்படி இருக்கு, நான் வந்து என் பிள்ளைகளை கூட விட்டுட்டு வந்து இவரை வந்து பார்க்க வந்திருக்கேன், எனக்கு வந்து இந்த நடிகர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வர போக்கு வந்து அதிகமாயிக்கிட்டே இருக்கு. சோ இது வந்து எவ்வளவு ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா உங்களில் சிறந்தவன் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த நடிகர் எவ்வளவு சிறந்தவங்க அப்படிங்கிறத அந்த நடிகருடைய குடும்பத்துல இருக்க அவங்களுடைய மனைவிமார்கள் தான் சொல்லணுமே தவிர ஊரா விட்டு பொண்டாட்டிங்க சொல்லக்கூடாது இல்லையா? ஊரா விட்டு பொண்டாட்டிங்க சொல்லி அவர் சிறந்தவர் ஆயிட மாட்டாரு. அவங்களுடைய மனைவிமார்கள் தான் அவங்கள சிறந்தவங்களா சிறந்தவங்க இல்லையான்னு சொல்லணும்.
இன்னைக்கு நீங்க எல்லாம் உங்க கணவனை விட்டுட்டு அவங்கள சிறந்தவங்க, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கோம், அவங்க பின்னாடி போறேங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான சூழ்நிலை. இத சமீபத்துல ஒரு நடிகர் கூட என்ன பண்ணிருந்தாங்க, அந்த ஷாருக் கான் அப்படிங்கிற ஒரு நடிகர் கிட்ட இந்த மாதிரி ஒரு பெண் சொல்லும் போது அவங்க அத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அழகான முறையில அத அவங்க மாத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இத ரொம்ப மிகைப்படுத்தி நம்மளுடைய தமிழ் ஊடகங்கள் சொல்றாங்க. அவங்க வந்து ரொம்ப அறிவுரை கொடுத்ததாகவும், அந்த பெண்ணை வந்து அந்த கணவருக்கு கால் பண்ணி பேச வச்சு லவ் யூ சொன்ன வச்சதா அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நான் அதெல்லாம் தவறு, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமான மிகைப்படுதல். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவரு சாதாரணமா இது வந்து ஒரு பேச்சுக்கு சரி, இது வந்து ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு வார்த்தை தான், என்னுடைய கணவரை விட உங்களை அதிகமா பிடிக்குங்கிறது. ஆனா இது வந்து உண்மை கிடையாது. எனக்கு வந்து உங்களையும் பிடிக்கும், உங்க கணவரையும் நான் நேசிக்கிறேன், உங்களுடைய குடும்பத்தையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. சரிங்களா? இதை அதிகமா அவர் போய் கண்டிச்ச மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணல. ஆனா அவரு இதை ரொம்ப வரவேற்கவும் இல்லாத மாதிரி அதை அவர் ஒரு சாதாரணமா அவர் தட்டி கழிச்சுட்டு அவர் போயிட்டாரு. இப்ப என்னன்னா எல்லா நடிகருமே இதுக்கு வந்து விதிவிலக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே தான் அதிகமா விரும்பப்படணும் அப்படிங்கறத அவங்க நினைக்கிறவங்க தான். ஆனா சில பேரு தான் ஒரு நடிகரையும் கடந்து தலைவராயிட்டோம் அப்படிங்கிற பிறகும் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் நம்மை நோக்கி வரும்போது இந்த ஷாருக்கான் அவர்கள் ரொம்ப அறிவுரையா கூறலனாலும் ஒரு சாதாரணமா ஒரு இதெல்லாம் ஒரு பேச்சு வழக்குக்கு தான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, அந்த மாதிரி கூட ஒரு கண்டிப்பு இல்லாம இருக்கிறது தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்க தலைவர்களுக்கு பின்னாடி பெண்களும் சாரையா அதாவது புருஷன்மார்களும் வந்து அந்த பெண்களை வந்து என்ன பண்றாங்க, அழைச்சிக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப கேரளாவில நம்ம பார்த்திருப்போம், கேரளாவில இருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு மேல 30 நாட்களுக்கு மேல பயணம் செய்து ஒரு கணவன் மனைவி ரஃபீக் சஹானா அப்படிங்கிற 2 பேரும் தளபதி முதல்வர் சிஎம் விஜய் அப்படிங்கிற ஒரு பலகைய வந்து அவங்களுடைய கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு கேரளாவில இருந்து பயணத்திலேயே வந்திருக்கிறாங்க. யாரு, நம்மளுடைய சிஎம் பாக்குறதுக்கு. சோ இது எதுக்காக இப்படி பண்றாங்க, அவங்களுடைய பாசத்தை வெளியே காட்டுறாங்களாம். அவங்க வந்து வாழ்த்து சொல்றதுக்காகவும் கேரளாவுக்கு அவங்களை அழைக்கிறதுக்காகவும் நடைப்பயணமாவே வராங்களாம். அதாவது இது வந்து எவ்வளவு பெரிய தனி மனித வழிபாட்டுக்கு வழிகோலுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா தனி மனித வழிபாடு அப்படின்னு இதை ஏன் சொல்றோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜி செய்யறதுக்காக நடந்து வரேன் அப்படின்னு ஒரு சகோதரி அவங்க கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும் போது அதுக்கே என்ன பண்றாங்க, தடுக்கிறாங்க. அல்லாஹ் இதுக்கு தேவையில்லாதவன், இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்தெந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் இந்த மாதிரி அளவு கடந்து இறைவன் மேல அளவு கடந்து தங்களை வருத்தி கொள்ள அவங்க வந்து துணிஞ்சாங்களோ அப்ப எல்லாமே ரசூல்லா வந்து என்ன பண்ணிருக்காங்க, கண்டிக்கதான் செஞ்சிருக்காங்களே தவிர அதுக்கு ஆதரவா அவங்க பேசுனது கிடையாது. சரிங்களா? இது தவறான விஷயம். இதை இறைவன் எதிர்பார்க்கல. எந்த ஒரு ஆத்மாவையும் வருத்திக்கிறதுல இறைவனுக்கு எந்த விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதரை பாக்குறதுக்காக வேண்டி நீங்க இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்தது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். சரிங்களா? ஏன்னா இப்படி வரும்போது நீங்க எவ்வளவு இபாதத்துக்களை இழந்திருக்கணும், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கணும். இத்தனை நாள் இபாதத்துக்களுக்கும் இறைவன் கேள்வி கணக்கு கேட்பானே, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி நீங்க இபாதத்துக்களை துச்சமா நினைத்தும் உங்களுடைய உடல்நிலையை துச்சமா நினைத்தும் ஒரு மனிதருக்காக நீங்க நடந்து வரீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த மனிதர் மேல ஒரு பைத்தியமா இருக்கீங்களா? ஒரு நடிகரை ஒருத்தருக்கு பிடிக்கலாம், ரசிக்கலாம், சரி அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்கன்னு நினைக்கலாம். இப்ப நம்ம அதுக்கெல்லாம் வந்து தடை போடல, அதுவும் தேவையற்றதுதான். சரி இல்ல இந்த உலகத்துல நாங்க அப்படிலாம் இருக்கிறோம்னா அப்படி கூட இருந்துட்டு போங்க. அந்த ரசிப்பு காதலாகி பற்றாகி எப்படி ஆகுதுன்னா இது வந்து பைத்தியக்காரத்தனமாவும் ஆயிடுது. அதாவது இப்போ இந்த கமெண்ட் எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா, அந்த கமெண்ட் அனுப்புற பெண்களை பார்க்கும் போதே நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அறிவுரை சொல்றோம்னா அந்த அறிவுரைய எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் ஆயிடுறீங்க, நீங்க வந்து விஜய்க்கும் தாவேகாக்கும் எதிராக பேசுறீங்கன்ற அளவுக்கு சில பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, நம்மளுடைய கமெண்ட்லயே போடுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம குறிப்பிட்டே போட்டிருக்கோம். ஏன்னா இந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறோம். ஒரு மனிதரை நம்ம வந்து குறைவாவோ அவங்களை எதிராக பேசல. நீங்க இது வரைக்கும் நாங்க போட்ட வீடியோ எல்லாத்துலயுமே எடுத்து பாருங்க. நம்ம ஒரு வீடியோலயாவது நம்ம விஜய்க்கு எதிராகவோ இல்ல நம்ம வந்து தாவேகாக்கு எதிராகவோ பேசியிருக்கோமா, இல்ல டிஎம்கேக்கு ஆதரவா உட்கார்ந்து பேசியிருக்கோமா? ஒரு நடிகரை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற ஒரு கூட்டம் இருக்கு. அதுவும் நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்துல இந்த இளைஞர்களோட போக்கு இன்னைக்கு எவ்வளவு மார்க்கத்துல இருந்து வெளியே போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நடிகர் ஒரு தலைவரா ஆயிட்ட போது அந்த தலைவரா இருக்கிறவரை எந்த அளவுக்கு உச்சகட்டத்துல தூக்கி கொண்டு போய் அந்த இஸ்லாமிய இளைஞர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க அந்த பெரியவங்களுமே அந்த நடிகர்களுக்கு பின்னாடி போய் என்ன பண்றாங்க, அழுகுற அளவுக்கு, ஐயோ நான் இவங்களை பார்க்க முடியலன்னு அழுகுற அளவுக்கு போறாங்க. இவங்கதான் எங்களுக்கு எல்லாமே, எங்களுக்கு தாய்மாமா, இவங்கதான் எங்களுக்கு அண்ணன், இவங்கதான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்ற அளவுக்கு
ஐ லவ் யூன்னு சொல்ற அளவுக்கு என்னவாகுதுன்னா நம்மளுடைய சமுதாயத்து பெண்களுடைய நிலைமை இப்படி இருக்கு. இதை நம்ம எதிர்த்து இதை நம்ம வந்து கண்டிச்சு அந்த பெண்களையும் அந்த ஆண்களையும் நம்ம கண்டிச்சு பேசினா நீங்க வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் அப்படிங்கிறீங்க. அதாவது ஒரு கூட்டத்தை நம்ம கண்டிச்சு பேசுறோம் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு யார் எதிரா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரவா பேசுறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லார் மேலயும் தவறு இருக்கு. முன்னாடி இருந்தவங்க மேலயும் தவறு இருக்கு, இப்ப இருந்தவங்க மேலயும் தவறு இருக்கு, எல்லார் மேலயும் தவறு இருக்கு. நம்மளுடைய ஆளும் கட்சியினரா யார் இருக்காங்களோ நம்ம எப்போ நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணமோ அப்போ நம்ம பேச நினைக்கிறத நம்ம அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கலாம். அவங்க செய்யற தவறுகளை இந்த மாதிரி நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த கருத்தை சொல்றீங்க, இந்த ஒரு கொள்கையை கொண்டு வரீங்க, இல்ல இப்படி கொண்டு வர ஒரு தீர்மானத்துக்கு நீங்க வந்து எதிர்க்கல ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு வேண்டுகோளா வைக்கலாமே தவிர நம்ம அரசியல் பேசிக்கிட்டு இங்க உட்கார்ந்துல நம்மளுக்கு தேவையும் கிடையாது. அரசியல் பேச நிறைய சேனல்கள் இருக்கு சரிங்களா. ஆனா நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சமுதாய மக்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சகோதரி ரொம்ப ஆழமா கமெண்ட்ல வந்து அவங்க வந்து நிறைய நம்மள ஃபாலோ பண்றவங்க தான், நிறைய பயான்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கும் சரி மற்ற அதாவது யாரெல்லாம் இந்த மாதிரி தவறான போக்குல இஸ்லாமியர்கள் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே அவங்களுக்கும் சரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா விஜயோடைய ஃபேனா அவங்க அதை வந்து காட்டுறாங்களாம். நீங்க வந்து இதுவே இவங்க பண்ணா அப்படி பேசுவீங்களா, அவங்க பண்ணா அப்படி பேசுவீங்களான்னு எல்லாரையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க சரமாரியா தாக்கி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தாவேகாவையும் முதல்வர் விஜய் அவர்களையும் நடிகர் விஜய் அவர்களையும் அப்படி அவங்க வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏமா உங்களுக்கு இப்படி ஒரு வெறி? உங்களுடைய தாய் தகப்பனை பேசினா கூட நீங்க இப்படி வந்து காப்பாத்துவீங்களான்னு தெரியல. ஆனா ஒரு நடிகர்களுக்காக வேண்டி நீங்க ஏமா இப்படி ஒரு வெறித்தனமா இருக்கிறீங்க? தயவு செய்து உங்களை நீங்க மாத்திக்கங்க. முதல்ல எப்படி தோணுச்சுன்னா இந்த ஒரு வெறிங்கிறது ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல வச்ச பாசமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா இப்போ எப்படி தோணுதுன்னா அல்லாஹ் மேல வச்சிருக்க ஒரு ஈமானாவே இதை ஆக்கிட்டீங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த ரசிகைகளுடைய கூட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அல்லாஹ் தான் காப்பாற்றணும். அந்த பெண் அந்த கமெண்ட்ல நிறைய கமெண்ட் அமைச்சிருப்பாங்க அவங்க சரிங்களா. அவங்க வந்து தாவேகாக்கு சப்போர்ட்டாவும் விஜய்க்கு ஆதரவாகவும் நிறைய கமெண்ட் அனுப்புவாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன அமைச்சிருந்தாங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் சீமான் இவர்கள் எல்லாம் நடிகர் தானே, இவங்களுக்கு பின்னாடியும் பெண்கள் இருக்கதானே செய்யறாங்க அப்படின்னு சில பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு போட்டிருந்தாங்க. அந்த பெண்கள் எல்லாம் அவங்க கட்சியில இருக்க உறுப்பினர்கள் சரிங்களா, அவங்கள பத்தி போட்டிருந்தாங்க. இதுல ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒரு கட்சின்னு எடுத்தா அதுல உறுப்பினர்கள் இருக்கதான் செய்வாங்க, பெண் உறுப்பினர்கள் இருக்கதான் செய்வாங்க. அது இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் தாவேகாலையும் தாகிரா அப்படிங்கிற ஒரு உறுப்பினரும் இருக்கதான் செஞ்சாங்க. இப்ப நம்ம அவங்கள விமர்சிச்சோமா? அவங்க வெறும் ஒரு கட்சியுடைய உறுப்பினரா ஒரு அமைச்சரா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு யார பத்தியும் எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது. அவங்க தலைவரை புகழ்ந்து பேசுறாங்க. அது அளவுக்கு மீறி போகும்போது நம்ம அதை கண்டிக்கலாம். அதை வந்து ரசூல்லா இடத்துலயோ அல்லாஹ்வுடைய இடத்துலயோ அவங்க கொண்டு போகும்போது நம்ம அதை கண்டிச்சு பேசலாமே தவிர அவங்க கொள்கைகளை பத்தி பேசுறாங்க, அவங்க கோட்பாடை பத்தி பேசுறாங்கன்னா நம்ம எதுவும் கண்டிக்கிறதுக்கு இல்லை. இப்ப தாகிரா அவர்களும் அப்படி பேசுற வரைக்கும் நம்ம அவங்களை கண்டிக்கிறதுக்கு இல்லை. ஆனா விஜய் அவர்களுடைய ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க சர்ச்சுக்கு போறதும் தர்காக்கு போறதும் கோவிலுக்கு போறதும் பூஜை பண்றதும் முட்டி போட்டு நடக்கிறதும் இல்லையா, அங்க போய் பாத்தியா ஊதுறதும் இந்த மாதிரியான காரியங்கள் பண்ணும்போதுதான் அதை எதிர்த்து நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஏன் இது தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து அவங்க புர்கா இல்லாம அவங்க எப்படி வேணா பண்ணா இஸ்லாமிய பேர்ல இல்லாம பண்ண பரவாயில்ல, ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கியா இருந்துகிட்டு முழு புர்கா ஆடையில இருந்துட்டு நம்ம மார்க்கத்துல இல்லாத விஷயத்த கொண்டு வந்து புகுத்தி அவங்க வந்து மற்றவங்களுக்கு கெட்ட உதாரணமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிதான் போட்டோம். அதை தவிர நம்ம அவங்க ஒரு உறுப்பினரா இருந்து கட்சியுடைய கொள்கையோ இல்ல அவங்க தலைவரை பத்தியே எங்க தலைவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு அவங்க கட்சியில அவங்க பண்ணதை பத்தி அவங்க பாராட்டி பேசியிருந்தாலும் அவங்கள நம்ம விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரிதான் எல்லா கட்சியிலையும் எல்லா உறுப்பினர்களும் இருக்கதான் செய்யறாங்க, பெண் உறுப்பினர்கள் இருக்கதான் செய்யறாங்க. நம்ம அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது, கண்டிக்க முடியாது. ரசிகைகள் கூட்டம் இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான ரசிகைகள் கூட்டம் வேற எந்த கட்சியில இருக்கு சரிங்களா? ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயங்களை தான் நம்ம கண்டிக்க முடியும். இப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கோ சீமானவர்களுக்கோ இந்த மாதிரியான ஒரு பைத்தியக்காரமான ரசிகைகள் கூட்டம் இருந்தா நம்ம கண்டிக்கலாம். இப்ப இவங்கன்னு இல்ல, எத்தனையோ நடிகர்கள் இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு ரசிகைகள் கூட்டம் இல்லையே. இப்படி விஜய் அவர்களுக்கு உள்ள ஈர்ப்பு இல்லையே. இது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஈர்ப்பு இருந்தது இல்லையா, ஒரு ஆண்கள் பெண்கள் எல்லாம் சாரையா அது இஸ்லாமிய ஆண் பெண்களா இருந்தாலும் அவங்க பின்னாடி போனாங்க இல்லையா. அதுக்கப்புறமா இப்ப விஜய் அவர்களுக்கு தானே இது இருக்கு. இப்ப காதர் மொய்தீன் அப்படிங்கிறவரு சொன்னாரு, இப்ப அவர் சொன்னதுல அவர் பொய் எதுவும் சொல்லல, இல்லாததை சொல்லல. அப்படியே இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் குழந்தைய கொண்டுட்டு வந்துட்டு சாரையா நிக்கிறாங்களாம். சாரையா நிக்கும் போது அவர் நினைக்கிறாராம், ஐயோ எங்க இருந்து வராளுங்கன்னு தெரியலையே, இவ்வளோ இஸ்லாமிய பெண்கள் வந்து நிக்கிறாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியமா இருக்குதான். அதை அவர் எப்படி சொல்லியிருந்திருக்கணும்னா,
அதை கண்டிச்சு சொல்லியிருந்திருக்கணும். இப்படி என்னமா ஒரு நடிகர்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு கூட்டம் தேவைப்படுது? இப்படியா மார்க்கத்தை மறந்துட்டு வந்து ஒரு குழந்தை குட்டியோட ஒரு கணவனை விட்டுட்டு வந்தோ இல்ல கணவனை கூட்டிட்டு வந்து நீ நிக்கிற அளவுக்கு இது தேவையான ஒரு கூட்டமா அப்படின்னு அவர் அதை கண்டிச்சதுக்கு பதிலா அது இறைவனுடைய அருள்னு சொன்னார்ல, அங்கதான் அவர் வந்து விமர்சனத்துக்குள்ளானாரு. அந்த மாதிரி இங்க விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்புங்கிறது மற்ற நடிகர்களுக்கு இருப்பதை விட அதிகமா தான் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து மற்ற நடிகர்களுக்கு அளவுக்கு வந்து விஜய வந்து கீழே கொண்டு வரீங்க. நீங்க வந்து விஜய புகழ்றதா நினைச்சுக்கிட்டேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, விஜய் மேலதான் இருக்காருன்னு சொல்றேன். மற்ற நடிகர்களை விட யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு இல்ல. அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த அளவுக்கு இருந்திருக்கலாம். அவர் இருந்திருந்தாலும் அந்த காலத்துல இந்த மாதிரியான சோசியல் மீடியாலாம் இல்ல. ஒரு பைத்தியத்தை பார்த்து இன்னொன்னு பைத்தியம் ஆவறதுக்கு, சரிங்களா? இந்த மாதிரி குழந்தை குட்டியை தூக்கிட்டு வந்து நின்று எனக்கு இவர் தான் முக்கியம், நான் என் பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கேன், என் புருஷனை விட்டுட்டு வந்தேன், எனக்கு இவர் தான் முக்கியம்னு சொல்லி இன்னொரு பைத்தியமும் அதே இதை ஃபாலோ பண்ற அளவுக்கு அப்போதைக்கு சோசியல் மீடியா இல்ல. அப்போதைக்கு நம்ம யூடியூப் போட்டு வீடியோ போட்டுக்கிட்டும் இல்ல, சரிங்களா? எப்போ எந்த நேரத்துல எந்த நடிகர்களுக்கு பின்னாடி எந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி மக்கள் போய்கிட்டு இருக்காங்களோ, நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயம் வீணா போய்கிட்டு இருக்கோ, அப்பதான் நமக்கு எப்போ வாய்ஸ் இருக்கோ அப்பதான் நம்ம கண்டிக்க முடியும். அதுவும் இது இப்ப அளவு கடந்த காலமா போச்சு. ஒருத்தர் பண்ணா இன்னொருத்தர் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். தினம் தினம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும்போது இந்த சோசியல் மீடியா மூலியமா இப்போ அதாவது அப்போ ஒரு நடிகர் வந்துட்டாருன்னா அந்த நடிகரை ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு 4 படத்தை பார்த்து மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நடிகர்கள் அவங்கள வந்து பெருசா நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இப்போ ஒரு விஜய் அவர்கள் நடிப்புக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு எல்லாமே இப்ப இஸ்லாமிய சமுதாயம் இல்ல மற்ற சமுதாயத்துல இருந்தாலுமே ஒரு சிறுவர்கள் முதற்கொண்டு முதல்ல இருந்த படம் வரைக்கும் அவங்களுடைய படத்தை அவங்க போய் பார்க்கலாம், சரிங்களா? சோ அந்த படங்கள் எல்லாம் அவர் பெரிய நல்ல கருத்துக்களா தான் சொல்லி வச்சாரா தெரியாது. சோ அந்த கருத்துக்கள் மக்கள் மனசுல என்னவாகும், அதிகமா உள்ளுக்குள்ள போகதான் செய்யும். மற்ற சமுதாயத்தை பத்தி பேசலாம், நமக்கு உரிமை கிடையாது. ஆனா நம்ம சமுதாயத்திலேயே இப்படி மார்க்கம் தான் பெருசு, மனிதர்கள் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்ற சமுதாயத்திலையும் இப்படி வந்து என்ன பண்றாங்க, இப்படி மனிதர்களுக்கு பின்னாடி போறாங்களே, இப்படி போக கூடாதே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்மளுடைய சமுதாயத்தை நம்ம வந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்துட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரு மேலேயும் ஆதரவோ எதிர்ப்போ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அப்படி நம்ம இருந்ததும் கிடையாது, இருக்க போறதும் கிடையாது, சரிங்களா? சோ உங்களை மாதிரி ஆளுங்க ஒருத்தருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம இன்ஃபுளுசர்ஸை பத்தி பேசுறோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, சில பேரு முட்டு கொடுத்து சப்பக்கட்டு கட்டி ஏதாவது ஒரு விஷயத்த ஒண்ணு நம்ம மேல குறை சொல்லியோ இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ போட்டு திருந்துற மனிதர்களையும் திருந்த விடாம பண்ணி என்ன பண்றாங்க, அவங்களும் அந்த பாவத்துல ஒரு கூட்டாளி ஆகுறாங்க அவங்க பண்ற பாவத்துக்கு, சரிங்களா? சோ அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப நீங்க வந்துகிட்டு இந்த மாதிரி நடிகர்களுக்கும் இந்த மாதிரி கட்சிகளுக்கும் முட்டு கொடுத்துட்டு நிக்கிறது, ஏமா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கம்மா, முட்டு கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்க கட்சியிலேயே நிறைய பேர் இருப்பாங்க. டிஎம்கேக்கு வந்தா டிஎம்கேக்கு முட்டு கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க, டிவிகே வந்தா டிவிகே கொடுக்க இருப்பாங்க, ஏடிஎம்கே வந்தா ஏடிஎம்கே கொடுக்க இருப்பாங்க. நமக்கு வந்து அந்த வேலை கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சகோதரியா நினைச்சு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து ரொம்ப வந்து ஒரு நடிகர் மேல பைத்தியமா இருக்கிறது வெளிப்படையா தெரியுது. தயவு செய்து உங்களுடைய போக்கை நீங்க மாத்திக்கங்க. எது நல்லது கெட்டது, ஒருத்தர் நல்லது பண்ணா பாராட்டுங்க, தப்பு இல்லை. கெட்டது பண்ணா அவங்கள பாராட்டுறீங்களோ இல்லையோ, அவங்கள யாராவது கண்டிச்சாங்கன்னா சரி நம்மளுடைய சமுதாயத்துக்கு நன்மைக்காக தான் அவங்க பண்றாங்க அப்படின்னு விடுங்க. முதல்ல அவங்கள நம்ம கண்டிக்கவே இல்லை, அவங்கள நம்ம எதுவும் சொல்லல. ஒரு சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும், இப்படி எல்லாம் தவறுகள் நடக்குதுன்னும் போது ஆமா இப்படி எல்லாம் நடக்கதான் செய்யுது அப்படின்னு ஆமோதிச்சுட்டு விட்டுறலாம். இதை நீங்க எதிர்த்து பேசணும். இவங்க பண்ணா அப்படி பண்ணுவீங்களா, இவங்க பண்ணா அப்படி பண்ணுவீங்களான்னும் போது திருந்தணும்னு நினைக்கிறவங்க கூட திருந்த மாட்டாங்க. சோ அந்த பாவத்தை வந்து நம்ம சுமந்துடக்கூடாது, சரிங்களா? அதனால ஒரு கூட பிறந்த சகோதரியா நினைச்சு கேட்கிறேன், இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்ல வந்தோம்னா தயவு செய்து நீங்க இவங்களுக்கு சப்போர்ட், நீங்க ஏடிஎம்கேக்கு சப்போர்ட், நீங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் இப்படிலாம் வந்து பேசாதீங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு தவறான போக்கு. இது நானும் கெட்டு மற்றவர்களையும் கெடுப்பேன், நான் மற்றவர்களையும் திருந்த விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிதான். நாளைக்கு மறுமையில இதுக்கெல்லாம் பெரிய கேள்வி கணக்கு இருக்கு. அதனால இன்ஷால்லா நீங்க திருந்த பாருங்க. நீங்க ஒருத்தர் திருந்தினாலே எனக்கு வந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு முழு நன்மையை கிடைச்ச மாதிரி ஆயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க கூட தான் நாளைக்கு மறுமையில இருக்கும். அதனால உங்களுக்கு உள்ள நேசம்ங்கிறது நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலேயும் நம்மை படைத்த இறைவன் மேலேயும் இருந்தா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா நம்ம கண்ணியப்படுத்தி வைப்பான் இந்த உலகத்துல. ஆனா நம்முடைய நேசம் ஒரு நடிகர்களுக்கு பின்னாடியும் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடியும், அது எந்த கட்சியினரா வேணா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், சரிங்களா, எந்த நடிகரா வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி போச்சுன்னா கண்டிப்பா இந்த உலகத்திலயும் மறுமையிலையும் நம்மளுடைய கண்ணியத்திற்கும் வெற்றிக்கும் மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும்
ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.